ஐயா வெற்றி காரியம் முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க மாறி வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, என்னப்பா என்ன பெரிய முதலாளி செத்துட்டாருங்க. என்ன இறந்துட்டாரா? கண்ணா, நம்ம எஸ்டேட் பவுண்டரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சிரிச்ச முகத்தோடு அனுப்பி வச்சுக்கிறேன். நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த அநியாயம் நடந்துடுச்சு. சத்தியத்துக்கு சாவு வந்துடுச்சு ஐயா, சாவு வந்துடுச்சு. சட்டையெல்லாம் பிரிச்சிருக்கு. மிருகத்துடைய காலடி நம்ம ஐயாவை ஏதோ மிருகம் தான் அடிச்சு கொண்டு இருக்கு. ஐயா, எங்க அண்ணனை மிருகம் அடிச்சிருச்சா? ஆமா ஐயா, அதோ பாருங்க மிருகத்துடைய காலடி. இதுவரைக்கும் நம்ம எஸ்டேட்டுக்குள்ள எந்த மிருகமும் வந்தது கிடையாது. இன்னைக்கு மாத்திரம் எப்படி வந்துச்சு? ஆமா புரியுது மேனேஜர், எனக்கு நல்லா புரியுது. இது ஏதோ மனுஷன மிருகமும் சேர்த்து செஞ்ச வேலை. அண்ணா அண்ணா, உங்களுக்கு இப்படி நேரம் அண்ணா, நீங்க இல்லாம இருப்பா எப்படி அண்ணா உயிரோட இருப்பா? ஐயோ அண்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அண்ணா? செலவு ஒரு உயிர், வரவு 15,000. இதுவே தொழிலா இருந்து சாகரத்துக்கு ஆளும், சாகடிக்கிறதுக்கு இப்படி கூலியும் கிடைச்சா குபேரனா வாழலாம். அதுதான் சரி. எவ்வளவு நாள் உழைச்சாலும் கார்னிவா ஷோல இத்தனை பணம் கிடைக்குமா? நானும் அதுதான் சொல்றேன். சபாஷ், இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும். அது வரைக்கும் இந்த கார்னிவா ஷோவை நடத்துவோம். அப்புறம் கலைச்சிட்டு கொலை செய்யறதே தொழிலாக்கிடுவோம். அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல பங்களா தேட ஆரம்பிக்கிறேன். எதுக்கு? நமக்கு. கடைக்கு போயிட்டு வரேன். அடடே, கடைமுறையா ஏப்பா வந்துட்டு போகும் போதே எங்க போறேன்? ஏப்பாவா இந்த ஷூ கிழிஞ்சு போச்சு. வரும்போது சாய் கடையில கொடுத்து தச்சு வாங்கிட்டு வந்து. அதான் வரும்போதே வடிவேல் கடையில 2 தொடக்கம் வாங்கிட்டு வந்து. அப்படியே மாட்டுக்கு தீவனம் எல்லாம் ஆயிப்போச்சு. புண்ணாக்கும் வக்கீல் வாங்கிட்டு வந்து. செருப்பு, தொடப்பம், புண்ணாக்கு, வக்கீல் நல்ல உயர்ந்த பொருளா தான் வீட்டுல சேர்க்கறீங்க. இவ்வளவுதானே நேரம் இருக்கா? மறந்தே போயிட்டேனே, பாலங்கடையில ரவிக்கை தைக்க கொடுத்துருக்கேன். வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கேன். நானும் மறந்தே போயிட்டேனே. ரவிக்கை தைச்சுக்கவா? வளராத. தர்மலிங்கத்துக்கிட்ட தாம்பு கையில சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா தூக்குல தொங்கவா. நான் கடைக்கே போல. என்ன 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 ஒரே ஐடியா போச்சுக்கிறியானுமா? நான் வெளியில போன 4 பசங்க என்ன பாப்பாங்கன்னு தானே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீ போனா பாப்பான், இது போனா எவன் பாப்பான்? என்னடா வர வர வாய் நீளமா போகுது. இப்படி போனா தான் நீளம், இப்படி போனா அகலம், அகலத்துலதான் போகுது. என்னடா சொன்ன? கோவத்தை கலராதையா? என்னடா செய்வா? என்னடா செய்வா? நீ மசையா மசையா? என்ன 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 ஒரே ஐடியா மேல பரப்பல இருக்க? எங்களை விட்டு வேற கதியா இல்ல உனக்கு? என்ன ஐயோ ஐயோ ஐயோ, மாற போச்சு. ரோஷக்காரனுக்கு போகுது மான். ஆமா, உனக்கு தான் இல்லையே. நீயும் உங்க அப்பனோட சேர்ந்துட்டியா? ஆல்ரைட், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க சங்காத்தமா வேணாம், ஆளை விடுங்க, கழட்டிக்கிறேன். கோபு கோபு, நீ அதிர்ஷ்டசாலிப்பா. உனக்கு ₹1,00,000 பரிசுப்பா. எனக்கா? ஆமா ஆமா, உனக்கே தான் ₹1,00,000. ₹1,00,000 உனக்கா? ஐயோ ஆச்சரியமா இருக்குதா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இவன் ஜாதகத்தை பார்த்தப்பவே இவனுக்கு ராஜயோகம்ல சொன்னாங்க. அதனாலதான் மாப்பா நீ வீட்லயே வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கியா? செருப்பு கொடுக்க வந்தியா? இந்தப்பா, இதை எடுத்து என் தலையில 2 அடி அடியப்பா. கிழிஞ்சிருக்கிறது பத்தாதா? போடியா கீழே. இதை அடிச்சு வேற கிழிக்கணுமா? சும்மாவா சொன்னாங்க 40 வயசை தாண்டா நாய் கூட வரும்னு? 45 உனக்கு? உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லப்பா. அத்தான போய் என்னென்ன வேலையில சொல்லி இருக்கிறேன். நானே தொடப்பம் வாங்கிட்டு வா, புண்ணாக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். நல்லா கேளு, உரைக்கிட்டான். மன்னிச்சிடத்தா, பெண் புத்தியாச்சே. கொஞ்சம் பின்னாடி இருந்தா பரவாயில்ல, மயில் கணக்கா பின்னாடி இருந்தா. கோபு தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணு இல்லையா, காசு இல்லாம நான் கஷ்டப்படும் போது இஷ்டத்துக்கு திட்டினாங்க. இப்ப அதிர்ஷ்டம் அடிச்ச உடனே காலை பிடிக்கிறாங்க. இதுதான்ப்பா உலகம். சரி சரி, சீட்டை கொண்டா, பணத்தை வாங்கி தரேன். அப்பா, ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு சொன்னானே, சீட்டு தொலையும் சொன்னானா? அதை சொல்ல மறந்துட்டானே. சீட்டு தொலைஞ்சு வச்சா உங்களுக்கு? வச்சிருக்கையா தொப்பி கடையில? இரு, எடுத்துட்டு வர்றேன். தொப்பி கடை? அப்பா, அத்தா மட்டும் தனியா போகுது. என்ன விஷயம் இல்ல? நானும் போறேன். போறாங்க, பணத்தை எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா? ஐயோ, நானும் போறேன். என்னையா நீ எங்கட எந்த போய் நான் விட்டு அதை கேட்கறதுக்கு நீ யாரு? புறம்போக்கு அங்க நான் பண்ண காட்சி படுவேன் தெரியுமா? தொப்பியை வித்து உனக்கு கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். ஒன்னால விக்கல, நல்லது விட்டுட்டு கமிஷன் மிச்சம். வயிற்று எடுத்துக்கலையா? ஐயோ, லட்சம் போச்சு, லட்சம் போச்சு. என்ன லட்சம் லட்சங்களா? உனக்கான லட்சம். அன்னைக்கு சம்பளத்தில் பிடிச்சிட்டு சொல்லி ₹1 அதிர்ஷ்ட சீட்டு வாங்கல? ஆமா, அந்த சீட்டுக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்திருக்கு. உனக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்துருக்கா? ₹1,00,000 சீட் எங்க?
போயா அட சொல்லிருக்க கூடாது. என்னையா எவ்வளவு சொல்லி கேட்காம நான் சொன்னேன் 10 ரூபாய் திருடி சொன்ன காட்டியா மன்னிச்சுக்க முதலாளி. அந்த தொப்பி எல்லாம் யாரார்கிட்ட வித்தீங்க கொஞ்சம் கவனப்படி சொல்ல முடியுமா? யாராருக்கு வித்த? வாயை திறப்பீங்க என்னங்க? இது சொல்றேன். பாலு மருதமலை எஸ்டேட் மேனேஜர் ஞாபகம் வச்சுக்க. வேலு அதே எஸ்டேட் முதலாளி. வேலு முத்து பழனிதான் ஷோ. ஊரே தெரியாது. ஊரா சுத்துவேன். நாலாம் நாளு என்ன என்ன பில் இல்ல போனியா போடுல படத்தை கொடுத்த பில்ல போட்டுட்டு பார்த்தா ஆளை காண. நான் என்ன செய்வேன்? அப்ப அந்த தொப்பி எப்படி தேடுறது? கவலைப்படாத, எல்லா தொப்பியும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். சிங்கத்தை விட்டு அவரை நீ கொலை செய்துட்ட போய். நான் இங்க இருந்தா நீ செய்ய அக்கிரமங்களுக்கெல்லாம் இளைஞரா இருக்குமே என் பேர்ல வீணா பழிய போடுறேன். வானு இந்த பழியோட இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்றேன், மரியாதையா போயிடும். இல்ல ஆளுங்களை விட்டு அடிச்சு விரட்டுவோம். போறேன். ஆனா உன்கிட்ட பயந்துகிட்டு இல்ல, உண்மை கொலைகாரனை கண்டுபிடிச்சு நீ சொன்ன அதே எஸ்டேட் ஆளுங்களை விட்டு அடிச்சு விரட்டுறதுக்காக வர. முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். முதல்ல அந்த படத்தை எடுத்துட்டு என் படத்தை மாட்டுறாங்க. சரிங்க. என்ன ஆச்சு? திட்டப்படி அவனை பிடிச்சாச்சு. குதிரையின் நாயும் எஸ்டேட் எல்லப்பர் ஷெட்ல அடைச்சு வச்சுட்டோம். இனி தப்பவே முடியாது. இனி விஜயாவடைய எந்த தடை இருக்காது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு எதிரி, அவனும் தொலைஞ்சிட்டான். இல்ல அவன் சாகல. என்ன உணர்ற? குதிரையை நாயும் அவனை காப்பாத்திருச்சு. ஆமா, எப்படி சீட்டை கண்டுபிடிச்சே தீருவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வைத்தியரே யாரு? ஆமா, இது யாரு வைத்தியரு? பார்த்தா தெரியல. இன்னைக்கு போகுமோ நாளைக்கு போகுமோ இருக்குது. இதுதான் சும்மா
நான் தான் வைத்தியர். வாங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு? ஆமா, பல்லு விளக்கணும். வைத்தியர் வைத்தியம்னா வேற என்னையா பண்ணுவேன்? வைத்தியரே, என் கால்ல அடிபட்டுடுச்சு. ரத்தம் வந்துச்சா? இல்லையே. அப்போ ஊமக்காயம். எப்படி? உங்க அப்பா வைத்தியம். சும்மா எப்படி ஏற்பட்டுச்சு? மருதமலை எஸ்டேட் ஆளுங்க என்ன தண்டவாளத்துல பிடிச்சி தள்ளிட்டாங்க. மருதமலை ஆளுங்களா? உங்க பேரு பாலுவா வேலுவா? முதலாளியா மேனேஜரா? சொல்லுப்பா சொல்லு. என்னங்க எல்லாருமா சேர்ந்து தூண்டுறீங்க? என் பேர் பாலுதான். பாலு, மீனா பாலு. அப்பா பாலு. பாலு. தலை கவனி, தலை கவனி. கால் அடிபட்டு தலையை கவனிக்க சொல்றீங்க. அறிவு கட்ட ஆளுங்களா இருக்கீங்களா? என்ன சொன்னாலும் ஏறாதங்க. நீங்க கவலைப்படாதீங்க, காலை நான் கவனிக்கிறேன், தலை அவங்க கவனிக்கட்டும். தொப்பிய காட்டு. என்னையாது? நான் பைத்தியக்கார விடுதிக்கு வந்துட்டேனா? என்னங்க கால கட்டு போடும் போது தலையில தொப்பி வச்சுட்டா நல்லா இருக்குமா? தொப்பி எடுங்க. ஆமா எடுங்க. அனாவசியமா நான் தொப்பியை கழற்ற வழக்கம் கிடையாது. அவசியம் இல்லாம நாங்களும் தொப்பியை கேட்க மாட்டோம். முடியாது. சும்மாரி நான் எடுக்க. தம்பி, உங்க கால நரம்பு கொஞ்சம் பெசை இருக்கு. 4 நாளைக்கு ஓய்வு எடுத்து சரியா போயிடும். அப்பா வைத்தியரே, உங்க வைத்தியத்துக்கு பணம் எதுக்கு? தொப்பி கொடுத்தா போதும். தொப்பி. என்னையா எல்லாரும் தொப்பி தொப்பின்னு அலறீங்க? நீங்க அலறத பார்த்தா தொப்பில ஏதோ ரகசியம் இருக்காம இருக்க. ஐயோ, தெரிஞ்சுக்கிட்டான். விஷயத்தை மாத்த. ஆமா தொப்பி வேணாம். இப்ப வேண்டாம். அப்புறமா வேணும். என்னையா அது? ஒண்ணு இல்ல, தொப்பி கலட்டினா அதாவது தலையில கொஞ்சம் தைலம் தேய்க்கலாம். என்னையா கால் அடிபட்டு இருக்கு, தலையில தைலம் தடவறியா நீ? உங்க நன்மைக்காகத்தான் சொல்றோம். தலையில தேய்ச்சா அப்படியே காலுக்கு இறக்கிடுவோம். இத பாரியா, என்ன ஏமாத்த முடியாது. விஷயத்தை சொன்னாதான் தொப்பியை தருவேன். பயம் அசைய மாட்டான். உழுந்துட வேண்டியதான். கொடுத்துருங்க. என்னையா விஷயத்தை சொல்லியாங்கிற? விஷயத்தை சொல்றேன். ஒரு அதிர்ஷ்ட சீட்டு வாங்கியிருந்தேன், அது தொப்பியில வச்சிருங்க. கடையில இருந்து நீங்க அதை வாங்கிட்டீங்க. இப்ப எனக்கு அந்த சீட்டு வேணும். தொப்பியை கொடுத்தா சீட் எடுத்துட்டு தொப்பியை திருப்பி கொடுத்துருவேன். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது. இப்ப நான் எனக்கு தெரியாம போச்சு. தெரியாம போச்சு. இருக்கா இல்ல நீனா பாலுவாடி படிக்கிறதா? ஐயா உங்கள இல்லீங்க. சீட்ல ஒருத்தர் பேர் அடி இருக்கும். உங்க பேர் முதல்ல அடிச்சிருக்கோம். பா என்னப்பா இது? ஆமா, உங்க சோதனைக்கு நான் தான் முத பலியா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. அடுத்த ஆளுங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வெற்றியோட போ. மீனா போமா, மாப்பிள சூப்பரா போ. இந்த மாப்பிள வைத்தியரே, மருந்து கொடுங்க, நான் சீக்கிரம் போன நேரம் ஆச்சு. தம்பி, நரம்பு பேசுகள் 4 நாளைக்கு நகரவே கூடாது. நகர்ந்த நடக்கவே முடியாது. 4 நாளைக்கா? நல்ல வேலை எலும்பு ஒடியலன்னு சொல்லு, இல்லன்னா 4 மாசம் ஆகும். அப்பா இரு மருந்து எடுத்தாரு. அப்பா உன் மனசுல இருக்கிறத பயப்படாம சொல்லு. ஸ்டேட் மேனேஜர் பாலுவை தான் காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது பெரியவங்களுக்கு தெரியாம மறைக்கிறதா பெரிய தப்பு. சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொன்னா கோவிச்சுக்கதான் நான் சொல்லாமே இருந்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் செய்ததுனால என் வாழ்வு பறிப்போனது நினைச்சு உன்னை தடுத்துருவேன்னு தானே நினைச்சேன். அக்கா பேசாதே, என்ன நினைச்சு ஒன்ன அழிச்சுக்காத. போய் கூட்டிக்கிட்டு வா, நானும் பார்த்த மாதிரி இருக்கும். உடனே கல்யாணத்துக்கு நாள் வச்சிடுறேன். நாம இங்க வந்தது கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு சொன்னு நினைச்சேன், சொல்லாமலே வந்துட்ட. எங்க நீ விட்டா தானே பொழுது போன நேரத்துல வெளியே போக கூடாது. அதுக்கு மறுநாளே நாம இங்க வந்துட்டோம். சரி பாபுவை துணைக்கு கூட்டிட்டு போய் அவரை இங்க அழைச்சிட்டு வா. நம்ம ஊருக்கு 2 சிங்கம் இருக்கு. சிங்கத்தை பார்க்க நாளைக்கு போவோம். இன்னைக்கு வேற இடத்துக்கு போவோமா? நான் மாட்டேன். அந்த வேலை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ என்னோட நீ தொட்ட மன்னது
சுகபோகம் சேரும் சேரும் சுகபோகம் சேரும் சேரும் முட்டாளின் வாழ்வில் கூட முன்னேற்றம் நேரும் நேரும் முன்னேற்றம் நேரும் நேரும் நேரம் நல்ல நேரம் நெஞ்சத்தில் மஞ்சள் உனக்கே 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 வா 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 இரட்டு வயது நீ தொட்ட மனது ஜென்மத்தை நீ எனது கண்ணத்தில் எழுது பாரையா என்னை பாரையா பாரையா என்னை பாரையா எட்டாத சொர்க்கம் எட்டும் இதயத்தின் கதவை தட்டும் இதயத்தின் கதவை தட்டும் கிட்டாத இந்த வெள்ளம் கிட்டே வந்து சொந்தம் கொள்ளும் கிட்டே வந்து சொந்தம் கொள்ளும் நேரம் நல்ல நேரம் நெஞ்சத்தில் மஞ்சள் உனக்கே 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 வா 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 இரட்டு வயது நீ தொட்ட மனது எண்ணத்தை நீ எனது கண்ணத்தில் எழுது பாரையா என்னை பாரையா பாரையா என்னை பாரையா கையிலே சிங்கம் கண்ணிலே வீரம் இவர்தான் மாஸ்டர் முத்து. தைரியசாலிகள் இருந்தால் இங்கே வரலாம். இவ்வளவு பெரிய கும்பல்ல ஒரு தைரியசாலி கூட இல்லையா? நான் இருக்கேன். சபாஷ், சரியான சிங்கக்குட்டி. உன் பேரு? பாபு. பயப்படாத பாபு. பலே, துஷ்யந்தனுக்கு பிறந்த பரத மாதிரி தைரியமா இருக்கே. என்னங்க இது நம்ம பிள்ளையா இருக்க கூடாதா? நல்லா பிடிச்சிருக்கடா என்னோட வரியாடா தம்பி. எவ்வளவு பணம்னா கொடுக்குறேன், சிங்கத்தை கொடுக்குறியா? அது முடியாது பாபு, நீ வேணா எங்க கூட இருந்துரு. ஆமா பாபு, ஊர் ஊரா போலாம், சிங்கத்து மேல ஏறி எப்ப சவாரி செய்யலாம். என்ன சொல்றேன்? எனக்கு ஆசைதான், ஆனா வீட்டுல தேடுவாங்களே. உங்க அப்பாட்ட நான் கேக்குறேன். எனக்கு அப்பா இல்ல. ஏன் செத்துட்டானே? ஓடி போயிட்டாரு. ஐயோட்டி, இப்படி ஒரு சிங்கக்குட்டியை பெத்துட்டேவனாவது ஓடுவானா? அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள வந்து கேட்டா விட்டுருவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த பையன் இருந்தா நமக்கு ரொம்ப வசூலாகும். இன்னைக்கு கூட ஜனங்க எப்படி கை தட்டினாங்க பாத்தீங்களா? ஆமாமா, ஆனா இவங்க அம்மா போய் கேட்டுதான் பாப்போமே. அம்மா, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணேன். பாபு பயப்படாத, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணதும் எல்லாரும் கேட்டாங்க. அது கூட இல்ல, அந்த மாசம் சொன்னாரு இப்படி ஒரு சிங்கக்குட்டி பத்தா உங்க அப்பா ஓடிட்டான்னு கேட்டாரு. பாபு, கண்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம குடும்ப விஷயத்தை ஏண்டா சொன்னேன்? இனிமே சொல்ல மாட்டேமா. அம்மா, அந்த மாசம் சொன்னாரு என் கூடவே இருக்குன்னு சொன்னாரு. உன்னை கேள்வி கூட்டி இருந்திருக்கேன், வந்து பாரு. வாமா, இவங்கதான். கௌரி, வந்துட்டீங்களா? திரும்பி வந்துட்டீங்களா? பாபு, இவர் தாண்டா உங்க அப்பா. நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பாவா? கௌரி, இவன் யாரு? நம்ம பிள்ளை. பாபு நம்ம பிள்ளையா? பாபு, பாபு. போதும், பெத்த தகப்பன பிள்ளைக்கு தாயே அறிமுகம் செய்து வைக்கிற காட்சி ரொம்ப ஜோர். வாங்க ராணி. அப்பா, வாங்க. எங்க அம்மாவை ஏமாத்தி தவிக்க விட்டு உன்ன சும்மா விட மாட்டேன். பாபு, நீ பேசாம உனக்காக தான் காத்திருந்தேன். இந்த வாய்க்கோ. உங்க அப்பாவே அடிக்கிறீங்க, உனக்கு அவ்வளவு தைரியமா? நிறுத்து. என்ன அடிச்சு அவமானப்படுத்தணும்னே பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க.
நான் சிங்கத்தோட பழகிறவன். நான் சிங்கத்துக்கு பிறந்தவன். பிச்சைக்கார பயலே. யார் பிச்சைக்காரன்? நீதான். 4 பேர் முன்னாடி பிச்சை காட்டி படிக்கிற. எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு. இப்போ அம்மா கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு. தெரிஞ்சுக்கோ. அதான் சிங்கத்தை கூட வரை கேட்டேன். பாபு, நீதான்டா என் பிள்ளை. உங்க அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்கான்னு பார்க்கத்தான் இப்படி கோவமா பேசுனேன். என்ன மன்னிச்சுதா கண்ணு? ஆனா உன்னை பிடிக்க உன் சிங்கம் தான் பிடிச்சிருக்கு. பாபு. கௌரி, அவன் என்ன செய்வான்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் உன்னை தேடித்தான் அலையிறேன். அப்படியா? ஆமா. சம்பாதிக்க முடியாம உன் தங்கச்சி அனுப்பின பணத்துல குடும்பம் நடத்துறது பிடிக்காமத்தான் வீட்டை விட்டு வெளியேறு. ஒரு தோட்டத்துல கூலிக்கு மரம் வெட்டி பணம் சேர்த்து அதை எடுத்துக்கிட்டு சொந்தமா தொழில் செஞ்சு வாழலாம்னு வீட்டுக்கு வந்த. அப்போ நீ அங்க இல்ல. நான் படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம என் தங்கச்சி வந்து இங்க கூட்டி வந்துட்டா. இது எனக்கு தெரியுமா? நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி உருவாக்கி ஊருவா உன்னை தேடி அலையறேன். போதும், நிறுத்துங்க. புதுசா என்னென்னமோ கதை சொல்றீங்களே. ராணி, இது எங்க குடும்ப விஷயம். நீ தலையிடாத. என்னது? இது யாருங்க? நான் நடத்துற தொழில பங்காளி. அது மட்டுமா? நாய வெளியே. மனைவிய பார்த்ததும் மயக்கம் தெரிஞ்சிருச்சா? வாங்க பேசுகிறேன். அப்பா, இனிமே உங்களை ஊரா அலைய விட மாட்டேன். இங்கதான் இருக்கணும். இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சுக்குவோம். தங்கச்சிக்கு கூட கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நல்ல வேளை நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க. அடடே, மறந்தே போல. உன் தங்கச்சியை கூப்பிடு, யாரும் பார்க்க. வெளியில போயிருக்கா, இப்ப வந்துடுவா. அப்படியா? சரி, நான் இப்பவே போய் கம்பெனி அவகிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்புறேன். அப்பா, மறுபடியும் கவலைப்படாதே கௌரி. உன் தங்கச்சி வரத்துக்குள்ளே நானும் வந்துடுவேன். கவலைப்படாதே. கடவுளே, இந்த வாழ்க்கை திரும்பவும் எனக்கு கிடைச்சிருச்சு. அடவே, அவர் போயிட்டாரே. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேனே, சாப்பிட சொல்ல மறந்துட்டேனே. ஆனா நீ என்ன விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே நான் உன்னை மறந்துட்டேன். அதனால அவன் பேர்ல குத்த சாட்டுறேன்னு மாத்திரம் நினைக்காத. இங்க நடந்த உண்மைகளை நான் சொன்னா நீயே அவனை கொலகாரன்னு ஒத்துக்குவேன். அப்படி என்ன நடந்தது? என் உயிருக்கு உயிரா இருந்த அண்ணனை சிங்கத்தை வச்சு கொன்னுட்டான். பத்தியா? கொன்னுட்டான். ஏண்டா மரம் மாதிரி நிக்கிறீங்க? நடந்தத சொல்லுங்களேடா. ஆமாமா, பணத்தை திருடிட்டான். ஏன்னு கேட்ட எங்க எஜமான கொன்னுட்டு தப்பிச்சுட்டான். ஆமா, எஸ்டேட்ல கோச்சிருக்காங்க. அவன் மட்டும் கையில கிடைச்சா சதசதியா பிச்சை எடுத்துருவாங்க. மயக்கம் அதிர்ச்சினால ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து. இந்த மருந்துல பாதியை கொடுங்க. அப்படி மயக்கம் தெரியலன்னா மீதியை கொடுங்க. ஒரு விஷயம், ஒரே நேரத்தில் அவ்வளவு கொடுத்துட்டீங்க, 2 நாளைக்கு மயக்கமே தெரியாது. ஜாக்கிரதை. போயிட்டு வாங்க. பூரா மருந்தையும் கொடுத்துருங்க. மயக்கமாவே கிடக்கு. சரி, மயக்கம் தெரியறதுக்குள்ள அந்த பெண்ணுடைய அக்காவையும் பையனையும் இங்க தூக்கிட்டு வந்துருங்க. எதுக்குங்க? கேட்காத, சொன்னதை செய். கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் கூட இருந்தவனா கொண்டாட்டியை பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டு கௌரி கௌரின்னு சிச்சி சுத்த நன்றி இல்லாத மனுஷன். என்ன கொஞ்சம் பேச விட. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் கண்ணால பார்த்தனே. கிளி மாதிரி மனைவி, புலி மாதிரி பிள்ளை. சௌக்கியமா இருங்க, நான் வரேன். நில்லு. அவ அழக பார்த்து நான் ஒண்ணு மயங்கி நிக்கிறேன். பின்ன 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறதா சொன்னா பாரு. அதுக்கு அப்படியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு அவளோட கொஞ்சு குலாவி அந்த 3 லட்சத்தையும் சுருட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. பணத்துக்காக தான் அவகிட்ட பாசம் காட்டினீங்களா? ஆமா ஆமா, பணத்துக்கு அவ, பாசத்துக்கு நீ. இந்த ரெண்டையும் ஒண்ணாக்குறதுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. இப்பவே சிங்கத்தை கொண்டு போய் அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்புங்க. ராணி, அவசியம் அவளை கொண்டுதான் பணத்தை எடுக்கணுமா? ஆமா, எனக்கு போட்டியே இன்னொருத்தி இருக்கிறது நான் விரும்பல. பணத்துக்கும் பாசத்துக்கும் நான் ஒருத்திதான் உங்களுக்கு சொந்தமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இத நீங்க செய்றீங்களா இல்ல நான் செய்யட்டுமா? கவலைப்படாத, உன்னை விட எனக்கு யாருமே பெருசு இல்ல. இப்பவே அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்பி வரேன். யாரு? மோர்குழம்பு. அதே மோர்குழம்பு, எனக்கு பிடித்தமான மோர்குழம்பு. இது யார் கொண்டு இருப்பாங்க? வேற யாரும் இல்ல, கௌரி தான் இதை கொண்டு இருக்கணும். உடனே புறப்படுங்க. பாபு, பாபு, இங்க வந்து பாரு. நீ கேட்ட சிங்கத்தை கொண்டு வந்திருக்க. பாபு, பாபு,
கௌரி 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 கூடாரத்துக்கிட்ட குட்டி இருந்த மோர்க்குழம்ப பார்த்த உடனே நினைச்சேன் நீதான் வந்திருப்பேன். சரியா போயிடுச்சு. உன்னை கொல்ல போற திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடியா போயிட்ட. கௌரி நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். உங்களுக்கு இரையாக்கலாம் தப்பிச்சு போயிட்டோம். வீரா என்ன அதே மாதிரி தொப்பி ஆள் வருது. நான் ஆளை பார்த்துக்கிறேன். நான் தொப்பியை பார்த்துக்கிறேன். நீ ஜகதே என்ன சௌக்கியமா? என்ன எதிரிங்க? சௌக்கியம், ரொம்ப சௌக்கியம். ஆமா நீங்க என்ன தெரியலையா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நல்ல யோசனை பண்ணி பாரு. ஆமா இதுக்கு முன்னால உன்னை எங்கேயுமே பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இதே மரத்தடியில சீக்கிரம் சீக்கிரம். இல்லையா என்ன இல்லையா? ஆமா இதே மரத்தடி இல்லையா? இதே மரத்தடியிலதான். தொப்பிலதான் ஒண்ணு இல்ல, தலையிலயும் ஒண்ணு இல்லையா? என்ன நீ தொப்பில இன்னைக்கு வந்துட்ட? ஐயோ பைத்தியம் இருக்கு, பைத்தியம். நீதான் பைத்தியம், நீதான் பைத்தியம். என்ன சௌக்கியமா? நீங்க யாரு? தெரியல. பொண்ணு தூண்டி போடு. என்னது தூண்டியா? தூண்டிதான். புரியலையா? புரியலையே. எட்டலையா? என்னது புரியலையா எட்டலையா? ஆமா புரியல எட்டல எந்தளவுக்கு கிட்ட வரல. போயிட்டுதா போடு. என்ன ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் புரியலையா? ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியலையா? அவங்களை கவனிச்சுக்கங்கடா. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. ஆமா அவங்க ஏன் உங்களை துரத்திட்டு வந்தாங்க? எனக்கே தெரியாது. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய் விட்டுறேன். வீட்டுல இருக்க முடியாமதான் வீதிக்கு வந்தேன். அப்படியே விதி என்ன விடல. அச்சோ, நீங்க பேசுறத பார்த்தா வாழ்க்கையில மிகவும் நொந்து போயிருக்க மாதிரி தெரியுது. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அங்க வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஏமா எழுதிக்கிற? வேற எங்கம்மா போறது? மாமா இதுதாங்க என் வீடு. நல்லா இருக்கே. சொந்த வீடா? இல்லப்பா, வாடகை வீடு. அம்மா நீங்க எதுக்கு பயப்படாம இங்கேயே தங்கி இருக்கலாம். நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. என்ன காப்பாத்தின மாதிரி என் தங்கச்சிக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நீங்க தான் காப்பாத்தி கொடுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு விலாசத்தை சொன்னீங்கன்னா நம்பர் 12 ஐயனார் கோயில் தெரு, மேட்டுப்பாளையம் பக்கம், காட்டூர். பேரு விஜயா. விஜயா? அப்போ எங்க சித்திய தெரியுமா? யாரு? சோழியூர் எஸ்டேட்ல இருந்தாங்களே. ஆமா, அவதான் என் தங்கச்சி. மருதமலை எஸ்டேட்ல நான் மேனேஜரா இருந்தேன். ஓஹோ, அப்போ
நீங்க தான் அந்த பாலுவா? ஆமா. உங்களை தேடிக்கிட்டு தான் எஸ்டேட்டுக்கு போயிருக்கா. இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா. எப்படியோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டோம். நீங்க உள்ள போய் ஓய்வு எடுத்துட்டுங்க. நான் இப்ப போய் விஜயாவை கூட்டு வந்துடுறேன். பாபு, இங்க வாப்பா. அம்மா, அம்மா, நமக்கு இனிமே பயமே இல்ல. அவன் ரொம்ப நல்லவருமா. பாபு, இந்த பணம் நம்ம கையில இருக்கிறது தெரிஞ்சா நல்லவன் கூட கெட்டவன் ஆயிடுவான். இதனால தானே நமக்கு இவ்வளவு தொந்தரவு வந்துச்சு. அப்பா, இனிமே பயம் இல்லை. வாடா பாபு, போகலாம்.